ஐயோ பாம்பு வெடிச்சிருச்சு. அப்பா, என்ன சத்தம் அது? அவங்க ரூம்ல இருந்து தான் சத்தம் வந்துச்சு. என்னாச்சுன்னு பாரு. அக்கா, ஐயோ 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 ஐயோ. இப்படி துண்டு துண்டா உடைஞ்சு போச்சு. ஏங்க கழட்டினியடா நீங்க? இல்ல, இவங்க போட்டோ இருந்துச்சு, அத கழட்டிட்டு எங்க போட்டோ மாட்டலாமே தான் கழட்டுன. கை தவறி கீழே விழுந்துருச்சுங்க. என்னங்க நீங்க? மீனா, உனக்கு இந்த போட்டோ இங்க இருக்கிறது தொந்தரவா இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம். நான் கழட்டியிருப்பேன். அதுக்காக ஏன் இப்படி உடைக்கணும்? கடவுளே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற, இப்படி உடைஞ்சிருச்சு. இல்லங்க, நான் சத்தியமா வேணும்னு பண்ணல. நீ வேணும்னு தான் உடைச்சிருக்க. எனக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதே ஒரு மாதிரி இருக்கு. பா, மாமாவோட முகமே இப்படி உடைஞ்சு கிடக்கு. அக்கா விடுங்கக்கா, போட்டோ நல்லா தான் இருக்கு. வேற கிளாஸ் போட்டு ஃப்ரேம் போட்டுக்கலாம்க்கா. நான் ஹெல்ப் பண்றேன். யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டாம். ஐயோ, மாமாவோட முகம்லாம் இப்படி. நீங்க வர வர ஓவரா தான் போறீங்க. அண்ணிய பாருங்க, அழுகுறாங்க. நான் தான் வேணும்னு பண்ணலன்னு சொல்றேன்ல. அண்ணி நீங்க தள்ளுங்க, நீ நான் க்ளீன் பண்றேன். வேண்டாம் கண்ணா, நான் பாத்துக்கிறேன். இத ஜீவா கிட்டலாம் சொல்லி பெரிய சண்டை ஆக்கிடாதீங்க ப்ளீஸ். அப்புறம் ஒரு மாசத்துக்கு என்கிட்ட சண்டை போடுவான். நீங்க சண்டை போடணும்னு எனக்கு என்ன ஆசையா? எப்படி பேசுறா பாரு. பாத்துக்கா. அக்கா என்னக்கா இது? அக்கா எந்திரிங்கக்கா நீங்க முதல்ல. ஐயோ ரத்தம். அக்கா விடுமுல்ல. அக்கா நான் எடுக்கிறேன். நீங்க நீங்க இதை விடுங்கக்கா, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன்க்கா. நீங்க நீங்க வாங்கக்கா முதல்ல. என்னக்கா இப்படி அடிபட்டிருக்கு? அக்கா வாங்கக்கா. வாங்க நீ. ஐயோ 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 ஐயோ, உனக்கு தேவையாதெல்லாம்? ஐயோ, அந்த போட்டோ பாட்டுக்கு அங்க இருந்துச்சு, அதுல கைய வைக்க போய் தப்பு மேல தப்பா போயிட்டு இருக்கே. மீனா, இன்னைக்கு நீ செத்தடி. இத வச்சு என்னென்ன டிராமா கிரியேட் பண்ண போறாங்களோ. ஐயோ, கொஞ்சம் பொறுத்துக்கோங்கக்கா. இப்படி உடைஞ்சு போச்சு. விடுங்கக்கா, வேற போட்டோ வச்சுக்கலாம். அதுல போட்டோ நல்லா தான் இருக்கு. ஃப்ரேம் வேணா மாத்திக்கலாம். விடுங்க நீ. அதுக்கு இல்லடா, வெள்ளிக்கிழமை அதுமா கண்ணாடி உடையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. போட்டோ உடைஞ்சிருச்சு. எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. விடுங்கக்கா, எதேச்சியா நடந்தது தானே. அதுக்கு இல்ல முல்ல, அந்த போட்டோல மாமா வர இருக்காங்கல்ல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுக்கா. என் மனசு ஒரு மாதிரி இருக்கு. எங்களுக்குன்னு ஒரு ரூம் இருந்திருந்தா எங்க படத்தை நான் அங்க மாட்டிருப்பேன். இப்படி விழுந்து உடைஞ்சிருக்காது.
முருகா, வெள்ளிக்கிழமை அதுமா இப்படி ஆயிடுச்சு. எதுவும் நடக்காம பாத்துக்கோப்பா. கண்ணா, நீ மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்காங்களான்னு கொஞ்சம் கேள. என்னக்கா நீங்க? மாமா நல்லா தான் இருப்பா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ரிங் போயிட்டே இருக்கு. மாமா எடுக்க மாட்டேங்கிறாரு. ஐயோ அக்கா, ஏதாவது வேலையா இருப்பா, இல்லனா வண்டி ஓட்டிட்டு இருப்பா. கடை நம்பர் கடிச்சு பாக்கட்டா? ஐயோ, கடையிலயும் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அனி, ஜீவானந்த் நம்பருக்கு நான் ட்ரை பண்றேன். ஹலோ சொல்றேன். ஹலோ அண்ணா. ஏய், குடு குடு. ஜீவா, எங்கடா இருக்க நீ? கடைக்கு பக்கத்துல டீ குடிக்கலாம்னு வந்தேன். நீ மாமா எங்க? அண்ணன் கடையில தான் இருக்காரு. இல்லடா, ஃபோன் பண்ண எடுக்கவே இல்ல. அது சங்கத்து ஆளுங்க வந்து பேசிட்டு இருக்காங்களா, அதனாலதான் அண்ணன் போன் எடுக்கல போல இருக்கு. ஓ, மாமாக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? என்ன பிரச்சனை நீ? என்னாச்சு? அது இல்லடா. சரி, மாமா நீ எப்ப பார்த்த? எப்ப பாத்தியா? இப்பதான் பாத்துட்டு வரேன். சரி, அப்போ நீங்கெல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? அண்ணி என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அது நான் தூங்கிட்டு இருந்தேனா, ஒரு கெட்ட கனவு, அவ்வளவுதான். வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ? இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. சரி அண்ணி, பத்திரம்டா. வச்சிடுறேன். அக்கா விடுங்கக்கா, போட்டோ உடைஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. அதையும் இதையும் யோசிக்காதேக்கா. இல்ல முல்ல, எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டுல இந்த மாதிரி ஏதோ போட்டோ உடைஞ்சு போச்சுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. ஐயோ என்னக்கா நீங்க? நான் எங்க வீட்டுல கோவத்துல 2-3 தடவை என் போட்டோ தூக்கி போட்டு உடைச்சிருக்கேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு? நான் கல்லு மாதிரி நல்லா தானே இருக்கேன். ஒன்னும் இல்லக்கா, விடுங்க. ஒன்னும் ஆகாதுல்ல? அக்கா ஒன்னும் ஆகாதுக்கா, பயப்படாதீங்க. வலிக்குதாக்கா? எரிச்சல் தான் முல்ல, கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. கண்ணா, கடையில இருந்து எல்லாரும் வர நேரம் ஆயிடுச்சு. போட்டோ உடைஞ்சதை பத்தி மூச்சு விடக்கூடாது சொல்லிட்டேன். ம் ம் ம். அக்கா, இவன் மூஞ்சியை பார்த்தா சொல்லிடுவான் போல இருக்குக்கா. ஆஹா, சொல்ல மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். குட்டி நீ வேணும்னு தானே போட்டோ உடைச்சிச்சு. டேய், அவ அதான் கழட்டும் போது விழுந்துருச்சுன்னு சொன்னாங்கல்ல. அதை ஏன் கழட்டணும்? விடுறா. எனக்கு வர குட்டி அணியை பிடிக்கவே இல்லை. ஜீவானனுக்கு வேற யாரையா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். ஏன் பேசாம முல்லை அணியே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். டேய், உனக்கு ஏதாவது விவஸ்தை இருக்கா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவியா நீ? ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இப்பெல்லாம் நீ தப்பா மட்டும் தாண்டா பேசுற. என்ன தப்பா பேசுன? உன்கிட்ட யாருக்கு கல்யாணம் பண்ண நல்லா இருக்கும்னு இப்ப யாராவது கேட்டாங்களா? இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்க. விடுங்கக்கா, அவன் ஒண்ணு வேணும்னு சொல்லலையே. அதுக்காக அன்னைக்கும் இப்படிதான் ஆல்பத்தை பத்தி ஏதோ பேசும்போது வெடுக்குன்னு ஏதோ சொல்லிட்டான். சின்ன பையனை விட்டா அறிவே இல்லாம வளர்ந்துட்டு இருக்கான். சாரி, நீ ஏதோ ரொம்ப தப்பா பேசிட்டேன் போல இருக்கு. ஜீவானை உங்களை கல்யாணம் பண்ணியிருந்தா கதிரனை என்ன பண்ணிருக்கோம் நான் யோசிக்கவே இல்லை பாருங்க. டேய், இங்க வாடா. வந்தா அடிப்பீங்க. நீ வரலனா நான் அடிக்க மாட்டேனா? வாய பாரு வாய. நீ என்ன பேசுறன்னு உனக்கு தெரியாதா?
ஐயோ என்ன பேசுறேன்னு பாத்தியா இவ அக்கா விடுங்க என்னடா பேசுற நீ? விடுங்க இனிமே இந்த மாதிரிலாம் பேசுவியா பேச பேசி மாட்டேன், பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு பின்ன என்ன பேசுறான் பாரு ஒவ்வொரு தடவை ஏதாவது பேச வேண்டியது அதனால குடும்பத்துல பிரச்சனை வந்துருது ஆ, அப்பா. ஏன்க்கா இப்படி கோவப்படுறீங்க? ரொம்ப வலிக்குது அண்ணி. இந்த வலி எப்போ ஞாபகம் இருக்கட்டும் அப்பதான் நீ இந்த மாதிரி எல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச மாட்ட நீ முத தடவை பேசினது தப்புன்னு சொல்ற அது கூட புரியாம தத்தி மாதிரி ரெண்டாவது தடவையும் சொல்ற அதுவும் தப்பா? ஐயோ அக்கா ஓலை வச்சுட்டு வந்தேன், நான் போய் பார்த்துட்டு வரேன். கண்ணா இங்க வா ஆஹா, வந்து அடிப்பிய. அடிக்க மாட்டேன் வா இங்க வா ஏன்டா இப்படி இருக்க நீ? கண்ணா முல்ல கதிரோட பொண்டாட்டி இப்ப போய் ஜீவாவை பத்தி அவகிட்ட எதுக்குடா பேசணும்? நல்ல வேளை மீனா இப்ப இருந்திருந்தா சுத்தம் அவ வேற ஒன்ன புரிஞ்சுக்கிட்டு பெரிய சண்டையே போட்டிருப்பா. சாரி அண்ணி. யாரு யார கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குன்னு உன்கிட்ட யாராவது கேட்டாங்களா? இல்ல. உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்க மாட்ட? இதெல்லாம் பெரிய விஷயம்டா. தேவையில்லாம மனசு வருத்தமாகும், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஆகும். ஏதோ இப்ப முள்ளையா இருக்க போய் பேசாம எந்திரிச்சு போயிட்டா. மீனா வந்திருந்தா இங்க பூகம்பமே நடந்திருக்கும். முல்லையும் வருத்தப்பட்டு தானே எந்திரிச்சு போயிருக்கா. ஐயோ அண்ணி, நான் அப்படிலாம் எதுவும் நினைச்சு பேசல அண்ணி. மீனா அண்ணி மேல இருக்க கோவத்துல தான் அப்படி பேசிட்டேன். இத பாரு, பார்த்து பேசு. என்ன பேசினா அடுத்து என்ன நடக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும். புரியுதா? ம் ம். அடிச்சது வலிக்குதாடா? வலிக்காம ரொம்ப வலிச்சது. ஆனா எனக்கு இதெல்லாம் வேணும். சரி சாரிடா, ஆனா இனிமே அப்படிலாம் பேசக்கூடாது, சரியா? ம். அண்ணி சாரி அண்ணி. நான் வேற ஏதோ நினைச்சு பேசினேன், தப்பாயிருச்சு போல. ஒன்னும் இல்லடா, விடு. வாங்க மாமா. ம் இந்த தானே உள்ள வை. முல்லாத வாங்க. ஏன் நீ வாங்க மாட்டியா? தினைக்கும் நான் தானே வாங்குறேன், இன்னைக்கு முல்ல வாங்கட்டும். பாடுற பேச்ச. அண்ணி, இன்னைக்கு ஆகாஷ் கடைக்கு வந்திருந்தியா? அவன் எப்படிடா வந்தான்? கூட அண்ணன் வந்துச்சா? இல்ல அண்ணி, அவன் அவங்க அம்மா கூட முல்லை வீட்டுக்கு போயிருப்பான் போல இருக்கு. முருகு மாமா கூப்பிட்டு வந்தாரு. பா, வந்து கொஞ்ச நேரத்துல என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணா தெரியுமா? ஆ? ம், போட்டோவை பாருங்க. நான் அப்புறம் பாத்துக்கிறேன்டா. அட பாருங்க நீ. இங்க பாரு. ஏன் நீ உங்க கைக்கு என்னாச்சு? ஏன் கைக்கு என்ன? அந்த கையை ஏன் ஒளிச்சே வச்சிருக்கீங்க? ஒளிச்சலாம் வைக்கலையே. ஏய், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், பேக்க கொடுத்தா வாங்க மாட்டேன்ற, முள்ளைய வாங்க சொல்ற. இவன் போனை கொடுத்த இந்த கையில வாங்கி பாத்துட்டு இருக்கியா? அந்த கைக்கு என்னாச்சு? காட்டு, என்னாச்சு? அது தானா என்னாச்சு தானே கையில? ஒண்ணு இல்ல மாமா, இது கண்ணாடி துண்டு சின்னதா வெட்டிடுச்சு. கண்ணாடி துண்டு வெட்டிருச்சா? ஏதாவது பெரிய காயமா? என்ன ஏதாவது உடைச்சியா? இல்ல மாமா, போட்டோ உடஞ்சு போச்சுண்ணே. எந்த போட்டோ? கண்ணா, போட்டோ இல்லடா, கிச்சன்ல கிளாஸ். எதையாவது ஒன்று உளறு. ஆமா, இவனுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராது. தொத்தி தொத்தி. ஏன் நீ ஆஸ்பத்திரி போவேனாமா? என்ன நீ? சின்னதா கிளாஸ் குத்துனதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணுமா? உனக்கு தெரியாது, இன்ஃபெக்ஷன் ஆயிருமீனா. இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும்.
ஆமா தானா, வா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் வேண்டாம் மாமா, சின்ன காயம்தான். நீங்க இப்படிலாம் பதறுவீங்கன்னு தான் நான் சொல்லாமே இருந்தேன். விடுங்க, சரியாயிடும். ரொம்ப வலிக்குதா? எதுவும் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையில? ஐயோ, ஒண்ணுமே இல்ல மாமா. இத பாருங்க, நீங்க போங்க, மூஞ்ச கழிட்டு வாங்க, சாப்பிடலாம். அடி நீ பார்த்து கவனமா இருக்கிறது இல்லையா? பாரு, கையை போங்க போங்க, சாப்பிடலாம் போங்க. வாங்கடா சாப்பிடலாம். அண்ணி, ஏன் நீ பார்த்துருக்க வேணாமா? காலையில் ஆஸ்பத்திரி போயிடுவோம். சரிடா. சின்ன குழந்தை மாதிரி. சின்ன காயம் தானே நீ? ஐயோ, புடி, சின்ன காயம் தான் சரியாயிடும். சரியா? எதுக்கும் நாளைக்கு காலையில் ஊசி போட்டலாம். ஆ? சரி. ஐயோப்பா. ஏங்க, உண்மையை சொல்லி இங்க ஒரு சீன் கிரியேட் பண்ணாம இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சீன் கிரியேட் பண்றது ஏன் வேலை இல்ல. அதை யார் பண்றான்னு நீயே யோசி. என்ன மீனா? வா ஜீவா. பாருடா, வரவே இப்பெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. சும்மா புதுசு புதுசா என்னெல்லாமோ செய்யற. லைட் ஆஃப் பண்ணிடவா ஜீவா? ஏய், அதான் டைம் இருக்குல்ல. சும்மா இன்னைக்கு சீக்கிரமா தூங்கலாம் தான். ஏன் தூக்கம் வருதா? கொஞ்சம் வேலை கிடக்கு, கணக்கு எழுதி முடிச்சுட்டு அப்புறமேட்டு தூங்கலாம். நாளைக்கு எழுதன் ஜீவா. நாளைக்கா? ப்ளீஸ் டா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப தூக்கம் வருது ஜீவா. தூக்கம் வருதுன்னா ஏன் நின்றுட்டு இருக்க? நீ முதல்ல தூங்கு. நீ படு, அப்பதான் நான் தூங்குவேன். என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ற? ப்ளீஸ் ஜீவா, ப்ளீஸ் நீ படு. கொடு, இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ படு. ஏய், போய் படு போ. இன்னும் Dress கூட அது மாத்தலடி. பரவாயில்ல, அப்புறமா மாத்திக்கலாம். நீ போ. அடி. போ போ, எனக்கு தூக்கம் வருதுடா. தூங்கு. ஆனா நீ என்னமோ சரியில்லடி. அது இன்னைக்கு நான் உன்னை பார்த்ததும் அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ் ஆயிடுச்சுடா. அப்படியா? படுறா. தள்ளுறி, தள்ளு. என்னாச்சுடா? இங்க இருந்த அண்ணன் நீ போட்டோ எங்க? அது 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 அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. எவக? உன் அண்ணி. அவங்க ஏன் அந்த போட்டோ எடுத்துட்டு போறாங்க? அத நீ அவங்கள தான் கேட்கணும். இம்புட்டு நாளா இல்லாம இன்னைக்கு போட்டோ எடுத்துட்டு போனோம். ஹால்ல மாட்ட போறேன்னு சொன்னாங்க. ஏய், அவங்களா எடுத்துட்டு போனாங்களா இல்ல நீ எடுத்தியா? ஏய், நான் ஏன் ஜீவா அந்த போட்டோ எடுக்க போறேன்? இம்புட்டு நாளா இல்லாம இப்ப ஏன் போட்டோ எடுத்துட்டு போனோம்? அதான் நானும் கேக்குறேன். இவ்ளோ நாள் இல்லாம அந்த போட்டோவை எதுக்காக எடுக்கணும்? அவங்களா வந்தாங்க, போட்டோ எடுத்தாங்க, போயிட்டாங்க. இல்லையே, நீ பொய் சொல்ற மாதிரில இருக்கு. நான் ஏன் ஜீவா போய் சொல்ல போறேன்? அப்புறம் ஏன் இம்புட்டு நேரம் இங்க நின்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்த? அது சும்மா. அதுக்கும் இந்த போட்டோக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இது பாரு ஜீவா, நீ சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க. உன்னையெல்லாம் நம்ப முடியாது. நான் போய் அண்ணியை கேட்டு வரேன். ஏய் ஜீவா, இந்த நேரத்துல போக வேணாம். ஜீவா, இங்க பாரு. ஐயோ 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 ஐயோ, தேவதா உனக்கு.
போட்டோ விஷயத்துல என்ன காப்பாத்து கடவுளே ஆண்டவா. ஐயோ. கேட்டியா கேட்டியா ஜீவா? என்ன சொன்னாங்க உங்க அண்ணி? என்ன சொன்னாங்க? அவங்க படுத்துட்டாங்க, நான் காலையில் கேட்டுக்கிறேன். வா தப்பிச்சோம். ஜீவா சத்தியமா நான் உடைக்கல ஜீவா. உடைக்கலையா? அது உடஞ்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? சிச்சி நான் எடுக்கலன்னு சொல்ல வந்தேன். உடைச்சியாடி?